சார் இந்த ஃபித்ராவுடைய நேரங்கள் எப்போ இருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இப்போ தாங்கள் சொன்னீங்க இப்போ ஷாஃபி மதுஹபாக இருந்தால் மகரிப்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, மகரிப்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஹனஃபியாக இருந்தால் காலை சுபுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நேர நெருக்கடிகள் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சென்னை மாதிரியான பல இந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறவங்களுக்கு அங்கே போகிறது வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களால கொண்டு போய் ஏழைகளை கண்டறிஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த சூழலில் இந்த வக்து வர்றதுக்கு முன்னாலேயே இப்போ ஷாஃபி மதுஹபாக இருந்தால் மகரிபுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஃபித்ரா கொடுத்துடலாமா, ஹனஃபி மதுஹபாக இருந்தால் ஃபஜருக்கு முன்னாலேயே நம்ம ஃபித்ரா கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? தாராளமாக கொடுக்கலாம். ஃபஜருக்கு முன்னால் அப்படிங்க மட்டுமல்ல, மகரிபுக்கு முன்னால் அப்படின்னு மட்டும் இல்லை, இந்த ரமலான் மாதம் முழுவதும் கொடுக்கலாம், ஃபித்ரா கொடுக்கலாம். ஆமாம், ரமலான் மாதம் ஆரம்பிச்சிட்டா ஃபித்ரா கொடுக்க ஆரம்பிச்சிடலாமே. கடமை என்பது அப்போ தான் நம்ம சொன்னோம், ஷாஃபி மதுஹபில் கடமை என்பது மகரிபு, ஹனஃபி மதுஹபில் கடமை ஆகுவது சுபஹு அப்படி சொன்னோம். கடமை தான், ஆனால் முன்கூட்டியே நம்ம கொடுக்கலாம். எந்த மாதிரி ஜக்காத்து மாதிரி, ஜக்காத்தில் அந்த நிசாபு வந்து ஒரு வருடம் ஆனால் தானே கடமை, ஒரு வருடம் ஆகலை ஜக்காத்து கொடுக்குறாரு, கூடுமாச்சே. இது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் நான் முன்கூட்டியே ஜக்காத்து கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களே, அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் இது பொருள் சம்மந்தப்பட்ட வணக்கம், அதெல்லாம் முறையாக கொடுக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி வரும், எங்கள் கடமையானதுக்கு பிறகு தானங்க ஒரு வணக்கத்தை செய்ய முடியும், கடமையாகலை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இது உடல் சார்ந்த வணக்கம், பொருள் சார்ந்த வணக்கம்னு ரெண்டு இருக்குது. உடல் சார்ந்த வணக்கமாக இருந்தால் டைம் வரணும். இப்போ உதாரணத்துக்கு லொஹரை சொல்லணும்னு வைங்க, லொஹருடைய நேரம் வந்தால் தான் லொஹர் சொல்ல முடியும். இல்லை நான் வந்து 10 மணிக்கே லொஹரை சொல்லிக்கிறேன், அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் அப்படின்னா முடியாது. ஏன்னா இது உடல் சார்ந்த வணக்கம். அதே போல் தான் ரமலான் நோன்பு வைப்பது உடல் சார்ந்த வணக்கம். ரமலான் வர்றதுக்கு முன்னாலேயே ஷாபான்லேயே நான் ரமலான் நோன்பு போய் அட்வான்ஸாக வச்சுக்கிறேங்கிறாரு, கூடாது. ஏன் உடல் சார்ந்த வணக்கம். ஹஜ்ஜு அப்படி தான், ஹஜ்ஜு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலத்தில் தான் செய்ய முடியும். ஆனால் பொருள் சார்ந்த வணக்கமாக இருந்தால் முற்கூட்டியே செய்யலாம். ஜக்காத்தும் முற்கூட்டியே கொடுக்கலாம், ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாலேயே. இந்த ஃபித்ரா தர்மம் பெருநாள் அன்னைக்கு தான் அது கடமை, ஆனால் ரமலான் முழுவதும் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இப்போ முற்கூட்டி கொடுக்கலான்னு சொன்னீங்க, அதே மாதிரி பெருநாள் முடிஞ்சதுக்கு பின்னால் கொடுக்கலாமா சார்? பெருநாளை விடவும் பிற்படுத்துவதுங்கிறது ஹராம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகையை விட்டும் பிற்படுத்துவது மக்ரூஹுமாங்க. பெருநாள் தான், ஆனால் தொழுகைக்கு பிறகு மக்ரூஹ். பெருநாளே முடிஞ்சு போச்சு, ஹராம். எப்படி கொடுத்தாகணும்? பெருநாள் முடிஞ்சு போச்சு, ஆனால் இனிமேல் தேவையில்லைங்கிறதான் கிடையாது, கொடுக்கணும். கொடுத்தாகணும். 2 வருஷம் ஆனால் 3 வருஷம் பார்த்தா கடமை தான். பிற்படுத்துவது தான் இப்போ நம்ம குற்றம்னு சொல்கிறோம். உடனே கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இந்த ஃபித்ரா தர்மத்தை. அதற்காகத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை, நோன்பு பெருநாள் தொழுகை பள்ளிவாசலில் அந்த நேரத்தை பார்த்தா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நோன்பு பெருநாள் தொழுகை கொஞ்சம் பிற்படுத்தி தான் வைப்பாங்க. ஆமாம். ஹஜ்ஜு பெருநாள் தொழுகைக்கு கொஞ்சம் இயற்கையாக வச்சுருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நோன்பு பெருநாளில் ஃபித்ரா தர்மத்தை கொடுத்துவிட்டு தான் தொழுகைக்கு வரணும். அதனால தாமிக்கிறாங்க, எல்லாம் கொடுத்து விடுவாங்க, ஏழை மக்களும் கொடுத்து விடுவாங்க, அதுக்கான தொழுகை தாமிச்சிடுறாங்க. ஆனால் ஹஜ்ஜு பெருநாளில் தொழுது முடிஞ்ச பிறகு தான் உலகையா கொடுங்க, சீக்கிரம் வாங்க தொழுங்க, பிறகு போங்க உதவியாக கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. அதனால தான் அது தொழுகைக்கு பிறகு தான் அது செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் முற்கூட்டியே அப்படிங்கிறதுனால தான் இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதினாங்க. இந்த சஹாபி நஜ்ரானில் கவர்னராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்க, அஜ்ஜிலில் அல்லஹா, நீங்கள் லுஹா அதான் அஜ்ஜல் அல்லஹான்னு சொன்னால் ஹஜ்ஜு பெருநாள், ஈதுல் அல்லஹா, அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள். அஹிரில் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள் செல்லலாம் சொன்னாங்க, எழுதினாங்க. இது பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நாமும் அப்படி செஞ்சுட்ருக்கோம். நோன்பு பெருநாள் தான். ஆமாம், அது காரணம் இருக்கிறது அல்லவா, அது அனுப்பிடல. அப்போ ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, தொழுகைக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முன்னாடி கொடுத்துடணும். அதே நேரத்தில் நம்ம சொந்த பந்தம் இருக்குது, அவங்கெல்லாம் தொழுதுட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. முன்னாடி கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அவர்களுக்காக எடுத்து வைக்கலாமா? எடுத்து வைக்கலாம். ஏன் ஒதுக்கிட்டோமே, ஒதுக்காச்சு. இன்னும் வந்தவங்களுக்கு ஒப்படைக்கிறதே தான்.
அதனால் அவங்க சொந்த பந்தத்துக்காக வேண்டி எடுத்து வைக்கலாம். இல்லை முன்னாலே கொடுக்கணும், அவங்க சொந்தக்காரன் வரலை, அது நாங்கள் என்ன செய்கிறது, அதனால் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், அது தேவையில்லை. உறவுகளை எதிர்பார்த்து வச்சிருந்து கொடுக்கலாம். ஆக அந்த நாளைக்குள்ளே கொடுத்துருக்கணும். அந்த பெருநாள் தொழுகையை விட்டும் பிற்படுத்தினால் மக்ரூஹு, அந்த நாளை விட்டுமே பிற்படுத்தினால் ஹராம்.